கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆழியாறு அணை பகுதியில் குட்டிகளுடன் யானை கூட்டம் உலா வருவதால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்புடன் இருக்க வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த சில நாட்களாக ஆழியாறு வால்பாறை வழிப்பாதையில் யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. ஆபத்தை உணராத சுற்றுலா பயணிகள் அவற்றை புகைப்படம் எடுப்பது, வீடியோ பதிவு செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் வன விலங்குகளுக்கு தொந்தரவு செய்யும் வகையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும், மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே விறுவிறுப்பாக நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இலுப்பக்குடி புதுக்குடியிருப்பு பகுதியில் உள்ள ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் கோவில் பூச்செறிதல் விழாவுக்காக இந்த போட்டி நடத்தப்பட்டது. ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்துவிடப்பட்ட காளைகளை இளைஞர்கள் விரட்டிச் சென்று பிடிக்க முயன்றனர். இதில் வெற்றி பெற்ற காளைக்கு தங்க காசு வழங்கப்பட்டது. இந்த போட்டியின் போது காளைகள் முட்டியதில் 5 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையால் பருத்தி விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதால் நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டம் முழுவதும் சுமார் 40,000 ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். பருவம் தவறிய மழை காரணமாக கோட்டூர், விக்கிரபாண்டியம், இருள்நீக்கி, புழுதிக்குடி உள்ளிட்ட இடங்களில் 4 அமைக்க தலா 50,000 ரூபாய் செலவு செய்தும் ஊட்டமாக வளரவில்லை என்று கவலை தெரிவித்த விவசாயிகள் காப்பீட்டுத் தொகையை விரைவாக வழங்கினால் உதவிகரமாக இருக்கும் என்று கூறியுள்ளனர். சென்னையை அடுத்த திருவொற்றியூரில் சாலையின் மைய தடுப்புச் சுவரில் கண்டெய்னர் லாரி மோதி விபத்திற்குள்ளானது. வந்தவாசியைச் சேர்ந்த ஓட்டுநர் சுப்பன் ஆண்டாள் குப்பத்திலிருந்து கண்டெய்னர் லாரியை எடுத்துக்கொண்டு சென்னை துறைமுகம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது திருவொற்றியூர் எல்லையம்மன் கோவில் அருகே சாலையின் மைய தடுப்புச் சுவரில் லாரி மோதி விபத்திற்குள்ளானது. நல்வாய்ப்பாக உயிர்ச்சேதம் எதுவும் ஏற்படவில்லை. 5 கிரேன் வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு நீண்ட நேரம் போராடி லாரி மீட்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே பெரிய ஏரி என அழைக்கப்படும் துரை ஏரிக்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த தென்பெண்ணை ஆற்று உபரி நீரை கிராம மக்கள் பூத்தூவி வரவேற்றனர். அனாச்சந்திரம் கிராமத்தில் 54 ஏக்கரில் அமைந்துள்ள பெரிய ஏரி எனப்படும் துரை ஏரிக்கு கடந்த 3 ஆண்டுகளாக கெலவரப்பள்ளி அணையின் உபரி நீர் வராத நிலையில் ஏரி வற்றி காணப்பட்டது. தொடர் கனமழையால் பாசனத்திற்காக திறக்கப்பட்ட நீர் ஏரிக்கு வந்ததால் கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.